அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சில ஆசனங்கள், நீரிழிவு நோய்க்காக ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கறதுனால நம்ம இந்த பகுதிகளை எடுக்கிறோம். இதில் ரொம்ப சுலபமான ஆசனங்களும், அதில் எப்படி நம்ம வேரியேஷன் பண்ணலாம், யார் நடுத்தர வயது இருந்தாங்கன்னா அவங்க எப்படி பண்ணலாம், அதை கொஞ்சம் வயதானவங்க இருந்தாங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ரெண்டுமே நான் சொல்லிடலாம். இப்போது இந்த பகுதிக்குள்ளே போகலாம். ஆசனம் 1, உஷ்ட்ராசனம் பண்ணலாம். முதல்ல காலில் தண்டாசனில் உட்காந்து வச்சுக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். உஷ்ட்ராசனம் பண்ணுறதுக்கு நம்ம முட்டி போட்டு நிற்கிற மாதிரி இருக்கணும். ஒரு காலை மடக்கிட்டு இன்னொரு காலையை மடக்கிட்டு இப்படி அப்படியே முட்டி போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 2 விதம் இருக்குது. பண்ண முடிகிறவங்க பண்ணலாம், பண்ண முடியாதவங்க இருக்குதுன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னா இந்த தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். கால் கொஞ்சம் முட்டி இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கலாம். 2 கால் இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி டக் பண்ணி வச்சுக்கலாம். பேலன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டக் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு கைகள் ரெண்டுமே இடுப்பு பகுதியில் வச்சுட்டு மார்பு பகுதி நல்லாவே விரிச்சிட்டு நல்லா பின்னோக்கி வளையணும். இது பேசிக். ஃபுல்லாக வர முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் பேசிக்கில் பண்ணிடலாம். பின்னோக்கி வளைஞ்சிட்டு சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். உட்கார்ந்துட்டு உடனே முன்னோக்கி குனிஞ்சிடணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். ஆசனங்கள் பண்ணும்போது எப்பயுமே மூச்சை அடக்கக்கூடாது. நல்ல மூச்சை எடுத்துட்டு அப்படியே பின்னோக்கி வச்சுட்டு மூச்சை விட்டுடலாம். விட்டுட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். ஆசனால மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். மூச்சை மட்டும் எப்பயுமே எந்த ஆசனங்களுமே அடக்க தேவையில்லை. இப்போ இதில் இதே உஷ்ட்ராசனால முழுமையாக பண்ணக்கூடியது எப்படின்னா, அதே மாதிரி முட்டி போட்டுட்டு 2 கைகள் முன்னோக்கி கொண்டு ஒவ்வொரு கையாக கொண்டு நம்ம குதிக்காலில் வச்சுட்டு பின்னோக்கி வளைய போகிறோம். இப்போ செய்ய தொடங்கலாம். கால் அதே மாதிரி முட்டியை கொஞ்சமாக அகட்டி வச்சுக்கலாம். கைகள் முன்னோக்கி வச்சுட்டு ஒவ்வொரு கையை கொண்டு வைக்கப்போம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அப்படியே முன்னோக்கி குனிஞ்சு போயிடணும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். காலை கொஞ்சம் தளர்த்திக்கலாம். இதில் இப்போ நம்ம உஷ்ட்ராசனம் பண்ணதில் இப்போ நடுத்தர வயது இருக்கிறவங்க இந்த மாதிரி விரிப்பில் கீழே உட்காந்துட்டு காலை மடிச்சுட்டு பண்ணலாம். இதே வயது அதிகமாக இருக்குது, எனக்கு நீரிழிவு நோய் இருக்குது, என்னால் பண்ண முடியாது, முட்டி வலி இருக்குது அப்படிங்கிறவங்க நாற்காலியில் உட்காந்துட்டு அப்படியே நாற்காலியில் எப்படி உட்காரமோ அதே மாதிரி உட்காந்துட்டு இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே இப்படி பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் முன்னாடி நாற்காலியில் முன்னாடி இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போதும் இதே சேம் அதே பலன்கள் தான் வரும். நாற்காலியில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் அதுக்கு தான் நம்ம சொல்கிற தனித்தனியாக பிரித்து சொல்கிறோம். இப்போ அடுத்தது ஆசனம் பண்ணுறது பச்சி மோட்டானாசனா. இதே மாதிரி காலை நல்லா நீட்டி வச்சுட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி குனிய போகிறோம். இந்த மாதிரி குனியும் போது வயிற்றுல நல்ல அழுத்தம் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குனிய வருதோ அந்த அளவுக்கு குனிஞ்சா போதும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது பச்சி மோட்டானாசனம். இதுவே நாற்காலியில் உட்காந்து எப்படி செய்யறதுன்னா, கால் கீழே நல்லா தொங்க போட்டு நாற்காலியில் உட்காந்துட்டு ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு அப்படியே நல்லா அப்படி அழுத்தம் வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலுமே இப்போ உட்கார்ந்து பண்ணும் போது முன்னோக்கி குனியும் போது நம்ம வயிறு அழுந்தும். அதே மாதிரி இப்போ நாற்காலியில் உட்காந்து பண்ணும் போது கால் இப்படி மடக்கி வச்சுட்டோம்னா இந்த தொடை பகுதி நம்ம வயிற்றுல போய் அழுந்ததுனால நல்லாவே அழுத்தம் கிடைக்கும். அதே மாதிரி இடது காலில் பண்ணிக்கலாம். இப்படி வயதானவர்கள் நாற்காலியில் உட்கார்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த ரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும்.
நமக்கு தேவை வயிற்றுல வந்து நல்லா அழுத்தம் வரணும். அந்த பான்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம் வந்து நல்லா முறுக்குத்தன்மை ஏற்படுத்தோம்னா அந்த இன்சுலின் வந்து நல்லாவே சுரக்கும். அதனால வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். எந்த ஆசனங்களை அமைச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.